ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக லினக்ஸில் வந்து சின்ன பக் இருக்குது. அந்த பக்கை யூஸ் பண்ணி ஹேக்கரால் நம்ம நம்ம சிஸ்டத்தை ரிமோட்லி அசஸ் பண்ண முடியும். ஸோ எங்கேயோ வந்துட்டு நம்ம சிஸ்டத்தை என்னென்னு பண்ணிக்கலாம். அவங்க எப்படி பண்ணுறாங்க, அந்த பக் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகும்போது நான் கொஞ்சம் பேசிக் கமெண்ட் சொல்லி தந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். என்ன செய்தோம், எப்படி பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ன்னு கமாண்ட் லிஸ்ட்டு. நம்ம ஃபைலில் இப்போ இருக்குது எங்கள் ஹோம் டைரக்டில் இருக்க எல்லா ஃபைலையும் க்ரியேட் பண்ணும். பார்த்தீங்கன்னா வந்து 3 என்ன இருக்குது. h.txt, p.txt, programmer.txtன்னு 3 ஃபைல் இருக்குது. நான் இப்போ முதல்ல கிளியர் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ண rm. h.txt ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தால p.txt. ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. p.txt அடுத்தால rm. programmer rm programmer.txt. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ எல்எஸ் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸில் வந்து நம்ம ஃபைல் எடிட் பண்ணால் Notepad++ தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லினக்ஸில் பார்த்தீங்கன்னா விம், நேனோ, அப்புறம் நியோ விம்னு உண்டு. இந்த 3 நிறைய இருக்குது. அதில் இந்த 3ல் இப்போ விம்மில் தான் பிரச்சனை இருக்குது. விம்மில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது ஒரு நோட் பேட் மாதிரி தான். லினக்ஸில் யூஸ் பண்ணேன். எந்த டைப் ஃபைல்னாலும் எந்த டைப் எக்ஸ்டென்ஷன்னாலும் இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு நான் கொடுக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னே நம்ம வந்து சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னே இந்த ஆப் பற்றி நான் சொல்ல மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினக்ஸுங்கிறது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டுக்கு லுனக்ஸ் மாதிரி சொல்லிக்கலாம். மேக்ஸிமம் பாதி லுனக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து இதில் ஒர்க் ஆகும். வேணால் உங்களுக்கு போய் டவுன்லோட் பண்ணி நண்பா. அதுக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து எம்பி கணக்கில் கேபி கணக்கில் தான் இருக்குது. டவுன்லோட் போட்டுக்கோங்க. டவுன்லோட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அப்டேட் அண்ட் அப்கிரேட் பண்ணணும். இந்த அப்டேட் அண்ட் அப்கிரேட் எயிட் பண்ணுறோம்னா நம்ம இப்போ புதுசாக டூல்ஸு நம்ம இதில் வந்து நிறைய டூல்ஸ் உண்டு. அதை வந்து எதுவும் புது வெர்ஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணாது. நம்ம தான் அப்டேட் பண்ணிக்கணும். இது சிஸ்டத்தில் எப்படின்னு தெரில. இந்த டெர்மினக்ஸில் அப்படி அப்டேட் பண்ணணும். அதேமாதிரி அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ண பார்த்தீங்கன்னா டெர்மினக்ஸில் எதுவும் புது வெர்ஷன் கொடுத்தா வந்து அப்கிரேட் பண்ண யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அதுக்கு அப்டேட் பண்ண ஏபிடி அப்கிரேடுன்னு கொடுத்துக்கோங்க. அப்கிரேட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நான் யாருமே அப்கிரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் இது ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெடி. பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நெட்டும் போகும். அப்டேட் அண்ட் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த விம்மை வந்து நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீ டிஃபைல்டாகவே யாருக்குன்னு இன்ஸ்டால் ஆகியே வரும் லினக்ஸில். பட் நம்ம டெர்மினக்ஸில் ஆண்ட்ராய்டில் அப்படி கிடையாது. நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு பேக்கேஜி இன்ஸ்டால், எந்த பேக்கேஜ்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பைத்தான், சி நிறைய ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கூட நம்ம இதில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டெர்மினக்ஸில் இன்ஸ்டால். எந்த பேக்கேஜி நம்மளுக்கு வந்து விம்மு நான் ஏற்கனவே இது இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகின்னு வந்துட்டு. இப்போ விம்ங்கிறது ஒரு நோட் பேட் தான். எந்த .5 எக்ஸ்டென்ஷனில் இருக்க ஃபைலோட ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் பென்சில் பண்ணால் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு வந்து விம்ங்கிற கமெண்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபைலோட நேம் ப்ரோகிராமர்னு நம்ம மறுபடியும் க்ரியேட் பண்ணலாம். programmer.txt டெக்ஸ்ட் ஃபைல் வச்சு ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நோட் பேட் மாதிரி ஓப்பன் ஆகிட்டு. இதில் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நான் விஆர் ப்ரோக்ராமர்னு டைப் பண்ணேன். விஆர் ப்ரோக்ராமர் டைப் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணால் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. எஸ்கேப் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே மூவ் ஆயிரும் கர்சர். இந்த இடத்துல :X கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிட்டு. இப்போ இந்த ஃபைலை ரீட் பண்ண கேட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். கேட் programmer.txt. இந்த ஃபைலோ இப்போ பார்த்தீங்கன்னா விஆர் ப்ரோக்ராமர். அதில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தனால நம்ம ஸ்பேஸ் வந்துட்டு இப்போ இதான் பேசிக்காக ரீட் பண்ணுது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா விம்மில் வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க, modeline ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைல் இருக்குது. இதில் வந்து நான் என்ன செய்யணும்னா டேப் பண்ணி டேப் கொடுத்து நான் சென்டென்ஸ் வச்சுருக்கேன். உங்கள் சென்டென்ஸ் வச்சுருக்கேன். உங்கள் டேபு சென்டென்ஸ். டேப் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேபுக்கு பதிலாக எல்லாமே எனக்கு ஸ்பேஸாக ரிப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிங்க. ஒரு தடையாக மேனுவலாக பண்ண முடியாது. இதுக்கு வந்து இந்த மோட்லைன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபைல் ஸ்டார்ட்லேயோ இல்லை எண்ட்லேயோ எங்கேயாவது அந்த மோட்லைன்கிறத அந்த லைன் கமாண்ட் விட்டு அந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே மாறிடும். அது எப்படி நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். விம் பின்னு வச்சுக்கலாம். நேம் ஷார்ட்டாக p.txt. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த என்ன கமெண்ட்னா விம்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது. வந்துட்டு இந்த இடத்துல விம் மோட்லைன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே லிங்க் கொடுக்கேன். போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நண்பா. விம்மு செட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் டேபு. லாஸ்ட்டாக செமிகோலன் வச்சுட்டு இப்போ நீங்கள் எது டைப் பண்ணாலும் நீங்கள் டேப் கொடுத்து டைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸாக மாறிடும். பட் இது வந்து மேக்ஸிமம் எல்லா ஓஎஸ்லையுமே ப்ரீ டிஃபைன்டாக இல்லை. நம்ம வந்து இதை ஆன் பண்ணி விட்டுக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, அதை எப்படி ஆன் பண்ணால் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் மொபைலில் நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு எப்படி ஆன் பண்ணுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பா. இதை நான் இப்போ சும்மா ஒரு சாம்பிளுக்கு நம்ம அதில் அடிப்போம். விஆர்
ப்ரோக்ராமர்ஸ். இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு ஸோ இப்படி கொடுத்துட்டேன். இதை நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ escape : x. பார்த்திங்கன்னா இது சேவ் ஆகிட்டு இப்போ கேட்டு p.txt கொடுத்தா எனக்கு வந்து அவுட்புட்டில் எந்த இதுவும் தெரில. ஏன்னா நான் ஆன் பண்ணல, அதனால் எனக்கு வந்து எஃபெக்டே இல்லை. ஸோ எனக்கு ஆண்ட்ராய்டில் எப்படி ஆன் பண்ணு தெரில. ஸோ ஒரு சிஸ்டம் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் எப்படி ஆன் பண்ணுன்னு கீழே இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய லினக்ஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. அதில் சில டைப்பில் மட்டுமே ப்ரீடிஃபைண்டாகவே ஆன் ஆகி வருது. ஸோ அது ஆன் ஆகியிருந்தால் தான் இப்போ நம்ம மொபைலில் நம்ம சிஸ்டத்தை ஹேக்கரால் ஹேக் பண்ண முடியாது. எப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் மலிசியஸ் ப்ரோக்ராமில் ஃபைலை உங்களுக்கு அனுப்பியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஸோ இந்த விம்மை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் வந்து இந்த modeline அவர் எழுதி வச்சிருக்காரு. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த sandboxங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இருந்தாலும் நான் இப்போ சொல்லுவேன். sandboxங்கிறது ஒரு செப்பரேட் பிளேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் எதுவும் மெலிசியஸ் கோடு எதுவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து உடனே ரிப்போர்ட் பண்ணிடும். ஓகே, இது வந்து ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த விம்மும் sandboxும் சேர்ந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா எதுவும் நம்ம மெலிசியஸ் கோடு எதுவும் இருக்கா இல்லையா நமக்கு இந்த sandbox வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த modeline கான்செப்ட் யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு கமாண்ட் உண்டு. ஸோ அந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த sandboxை பைபாஸ் பண்ணி போயிடலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அதில் மலிசியஸ் கோட் இருக்குன்னு தெரியாது. அப்போ நம்ம ஹேக்கரால் நம்ம சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ரிமோட்லி அசஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படின்னு காமிச்ச பதில் ஸோ ஒரு சாம்பிள் மட்டும் செஞ்சு காமிக்கேன். ஸோ vim g.txt கொடுத்துக்கலாம். ஸ்வெப் ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸிஸ்டா. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கேன். ஓகே, இப்போ இதில் அவங்க என்ன கமாண்ட் கொடுப்பாங்கன்னா ஸோ vim ஆச்சரியக்குடி எங்கே இருக்குது, இதாக இருக்குது, சோர்ஸ் ஸோ ஆச்சரியக்குடி சாரி மாற்றி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு செமிகோலன் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சோர்ஸ். ஸோ ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. எனக்கு 100% பர்ஃபெக்டாக இந்த கோடான்னு தெரில, ஏன்னா அவங்க சொல்லலை. பட் ஒரு சாம்பிள் இது கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் பார்த்திங்கன்னா அந்த ஹேக்கர் நியூஸுங்கிற ஆர்டிக்கலில் தான் படித்தேன். ஸோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொட்டையாக அந்த மாதிரி தான் இந்த லைன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹேக்கர்ஸ் வந்து இப்போ அவங்க மலிசியஸ் கோடை இதில் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த sandboxல நம்ம விம்மும் sandboxும் ஒன்று தான். ஸோ செக் பண்ணி பார்ப்போம் எது மலிசியஸ் கோட் இருக்கான்னு. அப்போ இந்த லைனை பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா அதில் எதுவுமே இல்லை மாதிரி நம்ம sandboxை நம்ம பைபாஸ் பண்ணி போக முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஹேக்கர்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறாங்க, ரிமோட்லி அசஸ் பண்ண முடியும் அந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கோ அந்த ஹேக்கர் நியூஸ் ஆர்டிக்கல் தான் இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி தடுக்கும் பார்த்திங்கன்னா இந்த modeline இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா இதுலேயுமே ஆன் பண்ணி வைக்கல. ஸோ சில சிஸ்டத்தில் மட்டும் தான் ப்ரீடிஃபைண்டாக ஆன் ஆகிருக்கு. அது பார்த்துக்கோங்க நண்பா, அவங்க இதில் ஆன் ஆகிருக்கா ஆஃப் ஆகிருக்கான்னு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கிரேட் பண்ணாலும் போதும், இந்த பிரச்சனை இருக்காது. ஸோ வெளியே வந்துட்டேன், இப்போ வெளியே வர. ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். escape : x. ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விம்முங்கிற இந்த பக்கை யூஸ் பண்ணி தான் ஹேக்கரால் இப்போ ஹேக் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி மோர் தெரிஞ்சுக்க நிறைய கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் போய் செக் பண்ணி போங்க. இன்றைக்கி அவ்வளோதான் நண்பா வீடியோ. ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.